गायत्री 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 सूर्या गायत्री सूर्या गायत्री सूर्या என்ன சூர்யா இது சூர்யா அழாதீங்க சூர்யா गायत्री வீரா இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமாவும் காயத்ரி சந்தோஷமா வாழ்வ நினைச்சேன். சூர்யா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ காயத்ரி சூர்யா அம்மாமா பதட்டப்படாதம்மா, பதட்டப்படாத. ஒண்ணும் இல்ல பதட்டப்படாத. உன்னோட கையிலயும் அடிபட்டிருக்கு, கால்லயும் அடிபட்டிருக்கு. பதட்டப்பட ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. நீ பாதுகாப்பான இடத்துல தான் இருக்க. எனக்கு என்ன ஆச்சு? நான் எப்படி இங்க வந்து சேர்ந்தேன்? எங்க அம்மா எங்க? மலையேறி வர்றப்போ நீ அடிபட்டு கிடந்ததை பார்த்து எங்க ஊர் பொண்ணுங்க தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அவ்வளோ உயரத்துல இருந்து நீ கீழே விழுந்து உயிர் பொழைச்சிருக்கனா உண்மையிலேயே உனக்கு தெய்வ அனுக்கிரகம் தான் இருக்குமா. சரி, உன் பேர் என்ன? இந்த காட்டுக்கு நீ எப்படி வந்த? சொல்லுமா, நீ எப்படி வந்த? பொன்னம்மா, இவங்க தான் எங்க பெரிய தாயி. கண்ணு முடிச்சிட்டியா தாயி? இப்பதான் தாயி முழிச்சா. இவங்க தான் எங்க ஊர் பெரிய தாயி. இவங்க சொல்றதுதான் எங்க ஊருக்கே வேத வாக்கு. என்னம்மா, வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோம்னு பயமா இருக்கா? பயப்படாத, நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்க. இப்ப உனக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கும். நல்லா தூங்கு, காலையில எல்லாம் சரியா போயிரும். பாட்டி. பொன்னம்மா, இவளுக்கு சாப்பாடு கொடுத்து மருந்து கொடுத்து நல்லா பாத்துக்கணும். சரி சரி தாயி. இவ சாதாரண பொண்ணு இல்ல, நம்ம ஊருக்கு வந்த தேவதை. பாட்டி, எனக்கு இப்ப நீ ஒன்னும் பேச வேணாம். சாப்பிட்டுட்டு சந்தோஷமா தூங்கு, விடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம். வராயி தாயே. பொன்னம்மா, என் கூட வா. பொன்னம்மா, இந்த பொண்ணுதான்
நம்ம ஊருக்கு சுப்பச்சம் தர போறவ. என்ன தாய் சொல்றீங்க? எல்லாம் விளக்கமா அப்புறம் சொல்றேன். முதல்ல அவளை சீக்கிரமா குணப்படுத்துற வழிய பாரு. நான் வர்றேன். காயத்ரி இங்க பாருங்க சூர்யா, உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது சூர்யா. கடவுள் இருக்காரு, நம்மள அவ்வளவு சீக்கிரமா கைவிட்ட மாட்டாரு. காயத்ரி என்னாச்சு தெரியலையே காயத்ரி. சூர்யா ப்ளீஸ் சூர்யா, நம்பிக்கை தான் சூர்யா வாழ்க்கை. வாங்க சூர்யா போலாம். வீரா எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆகுது. சூர்யா இங்க பாருங்க எனக்கு சூர்யா. ஆசை இருக்காதா என் சூர்யா. பொண்டாட்டியோட சந்தோஷம். இல்ல நீங்க கண்டிப்பா சந்தோஷமா வாழ்வீங்க, எதுவுமே ஆகாது. காயத்ரி நல்லா இருப்பாங்க. ப்ளீஸ் வாங்க சூர்யா, ப்ளீஸ் வாங்க சூர்யா. எங்க வீரா போய் தேடுறது அவளை இந்த நேரத்துல. இத பிடிங்க சூர்யா. காயத்ரி வாங்க சூர்யா ப்ளீஸ். சூர்யா வாங்க சூர்யா, வாங்க போய் தேடி பார்க்கலாம். வாங்க வாங்க இந்த பக்கம் போலாம். வாங்க காயத்ரி, காயத்ரி வாங்க சூர்யா. எங்க இருக்க காயத்ரி? காயத்ரி ஜாக்கிரதையா கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். வா மல்லிகா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எங்க இவளுக்கு பரோல் கிடைக்காம போயிடுமோன்னு பயந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. பரோல் டைம் முடியறதுக்குள்ள கரெக்டா வந்துட்டீங்கன்னா போதும். கண்டிப்பா மேடம். சரி, நான் அப்ப கிளம்புறேன். வா மல்லிகா போலாம். அண்ணி, என்ன எதுக்கு நீ பரவாயில்ல எடுத்தீங்க? நீ இதையே எத்தனை தடவை என்கிட்ட கேட்ப? பேசாம என் கூட வா. இல்ல அண்ணி, அப்பா முகத்துல முழிக்கவே எனக்கு அவமானமா இருக்கு அண்ணி. என்ன பார்த்ததும் மறுபடியும் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன அண்ணி பண்றது? என் திட்டமே அதானடி. மல்லிகா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? உன்னை பார்த்தா மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இல்ல அண்ணி, நான் ஒரு பாவி. என்னால யாருக்குமே நிம்மதி இல்லாம இருக்கு. பெத்த அப்பாவை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தோண்டி இருக்கேன். கூட பிறந்த அண்ணனை கைதி ஆக்கிட்டேன். கட்டின புருஷனை அனாதி ஆக்கிட்டேன். நான் வாழவே தகுதி இல்லாத வண்ணி. என் முகத்துல முழிச்சாலே பாவம் தான் வந்து சேரும். அதான் எனக்கே தெரியுமே. இப்ப கூட ஒண்ணும் இல்ல நீ பரவாயில்ல, கேன்சல் பண்ணுங்க, நான் இங்கே இருந்துடுறேன். மல்லிகா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னால முடியல அண்ணி. மருவிலே ஒரு பூங்குடி மருந்தே மாயம் செய்வதே. சினிமாக்காரனோட பர்சனல் லைஃபை கிசுங்கிற பேர்ல படிக்க வச்சு நம்ம பசங்களுக்கு அடுத்தவங்க பர்சனல் லைஃபை எட்டி பார்க்குற ஒரு வக்கரமான வெறியத்தால வளர்த்துட்டு இருக்கோம். இது பாரு, மாமாவை பார்க்கலனாலும் பரவாயில்ல, சதீஷ பார்க்கறதுக்காகவாவது நீ வரணும். என்ன, நான் சொன்னதையெல்லாம் மறந்துட்டியா? அன்னைக்கு எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டின. இன்னைக்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம், புரிஞ்சுக்கோ. சரிங்க அண்ணி, வாங்க போலாம். வா. காயத்ரி, 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 கீழே இறங்கி பார்க்கலாம். வா வீரா, பாத்து வா.
காயத்ரி 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 வீரா அங்க பாரு, அவங்க வேலை செய்யறாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா? சூர்யா, இவங்க இங்க இருக்காங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பா காயத்ரி பத்தி தெரிஞ்சிருக்கும். வாங்க போய் கேட்கலாம். வா, பாத்து வா. கஸ்தூரி, என்னக்கா? அங்க பாரு, யாரோ ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமாக்கா. சார் நாங்க மரம் எல்லாம் வெட்டல சார், வெறும் கீழ இருக்க விறகு மட்டும் தான் சார் எடுக்கிறோம். இல்லம்மா, பயப்படாதீங்க, நாங்க ஒன்றும் ஆஃபீஸர்லாம் இல்லை. ஆமாம்மா. ஒரு சின்ன உதவி பண்ணுங்களேன். அம்மா, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது? சொல்லுங்கம்மா. அம்மா ப்ளீஸ் சொல்லுங்கம்மா. நாங்க பார்க்கலீங்க சார். ஆமா, இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? எங்க இவரு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட், அவங்க என்னோட சிஸ்டர். நாங்க பார்த்ததே இல்ல சார், நீங்க வேணா காட்டுக்குள்ள போய் தேடி பாருங்க சார். சரி சூர்யா, வாங்க போலாம், போய் தேடி பார்க்கலாம். என்னடி இது, அந்த பொண்ணை தேடி வந்துட்டாங்க. வாங்கக்கா, இதை போயிட்டு முதல்ல தலைவர்கிட்ட சொல்லிடுவோம். வா. மல்லிகா, அப்பா பாத்தியா? அம்மா, ஏமா அப்பா இப்படி எல்லாம் பண்ணாரு? என்ன மாதிரி ஒருத்தைய பெத்துட்டமேன்னு இப்படி பண்ணிட்டாரா? இல்லம்மா. மல்லிகா, என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி? அத்தைக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே இப்படி எல்லாம் பேசினா எப்படி? அம்மா, அப்பா இப்ப எப்படிமா இருக்காரு? டாக்டர் எங்க கிட்ட எதுவும் சரியாவே சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எல்லாம் உங்க மாமியார்னால தான் மல்லிகா. பாவம், அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு பேச முடியுமோ பேசி பத்தாக்குறைக்கு வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சு அவரை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. அதான் வேதனை தாங்க முடியாம இந்த முடிவுக்கு வந்துட்டாரு. ஏமா இப்படி வழியிலேயே நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்கம்மா போய். டாக்டர், இப்ப அவர் எப்படி இருக்காரு டாக்டர்? கவலைப்படாதீங்கம்மா, இப்ப பரவாயில்ல. அவரு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு வராரு. இதுக்கப்புறம் பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் 1 வீக் அப்சர்வேஷன்ல இருந்தாதான் எதையுமே உறுதியா சொல்ல முடியும். இந்த ஆளு பொழைச்சிடுவாரோ? சரி, நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். டாக்டர், இது அவரோட பொண்ணு. ஜெயில இருக்காங்க. அப்பாவை பார்க்கறதுக்காக பரோல்ல வந்திருக்காங்க. இப்போ இவங்க அவரை பார்க்கலாமா? நீ மட்டும் போய் பாருமா.
அப்பா, என்னப்பா இது? ஏன்பா இப்படி பண்ணீங்க? அப்பா, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சேப்பா. நீங்க ஏன்பா சாகணும்? தப்புக்கு மேல தப்பு பண்ணது நான் தான்ப்பா சாகணும். என்னால தானேப்பா யாருக்குமே நிம்மதி இல்ல. நானே உயிரோட இருக்கும்போது உங்களுக்கு என்னப்பா? நான் பிறந்து வளர்ந்து இப்படி எல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கருவிலேயே கலைஞ்சிருப்பேனேப்பா. விதி என்ன விளையாட்டு காட்டி உங்களை வேடிக்கை பார்க்க வச்சிருச்சு. அப்பா, என்னப்பா? அப்பா, அப்பா என்னப்பா ஆச்சு? அப்பா, அப்பா, என்னாச்சு? என்ன பண்றீங்க? தலை நில்லுங்க, வெளியில போங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா, போங்க. வெளியில இருங்கன்னு சொல்றேன்ல, போங்க. மா ப்ளீஸ் மா, வெளியில போங்க. மா தயவு செஞ்சு போமா வெளியில. டாக்டர், டேய் வண்டி, பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு அவங்க எல்லாம் வந்துட்டாங்களாடா? அண்ணே வந்துட்டாங்கண்ணே. சீக்கிரம் வண்டியில இரு. சரிண்ணே. கத்தவரையா, கத்தவரையா, கத்தவரையா நில்லு. கத்தவரையா, என்ன தாயி? என்ன சொல்லு தாயி? அந்த பொண்ணு கண்ணு முடிச்சுதாயா. முதல்ல அந்த பொண்ணுகிட்ட பேசி அவளோட பூர்வீகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவளோட பழைய ஞாபகம் மொத்தமா அழிச்சிடணும். அதுக்கப்புறமா அவகிட்ட நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் அவ நம்புவா. தாயி, நீங்க சொல்றதெல்லாம் சரியா வருமா? ஏன் வராது? சரியாதான் வரும், சரியாதான் வரணும். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 18 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வராயி நமக்கு வழிகாட்டி இருக்கா. சரி தாயி, உங்க வாக்கு தானே எங்களுக்கு வேத வாக்கு.
நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே நடக்கும். டே ஒண்டி, சொல்லுங்க தாயே. நீ ஊரு முச்சந்திக்கு போய் ஒரு புடி மண் எடுத்து ஒரு கருப்பு துணியில கட்டி கொண்டு வா. சரி தாயே. எதுக்கு தாயி? இல்ல காத்தா வரையா, என்னதான் நமக்கு வராயோட அருள் இருந்தாலும் ஏற்கனவே கட்டியிருக்கிற தாலி அவுத்துட்டு திரும்பவும் நம்ம தாலி கட்டும்போது ஏதாவது தீட்டிக்கிட்டு வந்துடக்கூடாது பாரு. அதான் திஷ்டி கழிக்கிறதுக்காக கொண்டுட்டு வர சொன்னேன். ஒண்டி நீ போய். ஐயா ஐயா, என்ன கவிதா மூச்சரிக்கை ஓடி வர? சிறுத்துக்கிறது ஏதாவது ஊருக்குள்ள வந்துருச்சா? ஐயா மலை மேல இருந்து விழுந்தாங்களா அந்த பொண்ணு, வைத்தியர் வீட்டுல கூட இருக்காங்களே, அவங்கள தேடி அவங்க புருஷன் வந்திருக்காங்க ஐயா. ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.